வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு தவம் ஏன் செய்ய வேண்டும். வேதாத்திரியம் என்ற கடலில் மூழ்கியதால் தவம் என்ற முத்து நம் அனைவருக்கும் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த தவத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும்? முதல்ல தவம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் மனதில் தவம் என்றால் குடும்பத்தை விட்டுவிட்டு காட்டுக்கு போய் காவி உடை அணிந்து கமண்டலம் வைத்துக்கொண்டு ஜடாமுடி தரித்து கண்களை மூடி தவம் செய்ய வேண்டும், அது மிகவும் கடினம் என்ற மனநிலையில்தான் இருக்கிறார்கள். ஆனால் நமது மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, இது ஆண் பெண் இருவரும் செய்யலாம், வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் என்று எளிய முறை குண்டலினி பயிற்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வேதாத்திரியத்தின் சிறப்பு என்னவென்றால், கடுமையான தவப்பயிற்சி என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பாமர மக்களுக்கு கூட இந்த தவ முறையை எளிமைப்படுத்தி அவர்களும் செய்து ஆன்ம விடுதலை பெற உதவியது நமது மகான். இவர் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று போற்றப்படுகிறார். தவம் என்றால் மன அலைச்சுழலை குறைக்கும் ஒரு பயிற்சி. தவம் என்றால் தன்னையும் மறவாமல் வேறு ஒன்றையும் நினையாமல் தன்னில் தானாய் இருப்பதுதான் தவம். தன்னை மறந்தால் அது தூக்கம். உயிர் மீது மனம் வைத்து பழகும் முறை தவம். இந்த மாய உலகத்திலிருந்து விடுபட தவம் நமக்கு பேருதவியாக இருக்கும். திருவள்ளுவர் கூட திருக்குறளில் தவத்தை பற்றி ஒரு குறள் சொல்லியிருக்கார் பாருங்க. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லார் அவம் செய்யார் ஆசை உட்பட்டு. அதாவது தவம் செய்பவரே தமக்கு உரிய கடமைகளை தாமே செய்பவர். அது அல்லாது மற்றவர்களெல்லாம் ஆசையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்பவரே ஆவர். உண்மைதானே? பொதுவாக இந்த காலகட்டத்தில் அனைவரும் மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? 24 மணி நேரத்தில் தூங்கும் நேரம் தவிர மீதி நேரங்கள்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். தவிர நமது மனதை பற்றி யாரும் சிந்தனை பண்ணவில்லை. அப்படி தானே? நமக்கும் உடல் இருக்குது, அதில் உயிர் இருக்குது, அதில் மனமும் இருக்குது என்று நாம் நம்மை பற்றி சிந்திக்க நேரம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம், ஓடிட்டே இருக்கோம். 60 வயது வரை ஓடி ஓடி உழைக்கிறோம். ரிட்டையர்ட் ஆன பின் சம்பாதித்த பணத்தை நோய் என்ற பெயரில் டாக்டர்கிட்டையும் ஹாஸ்பிட்டலையும் தான் நம்ம செலவழிக்கிறோம். பெரும்பாலும் இப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எங்கு பார்த்தாலும் கூட்டம் ஓட்டம்தான். ஒரு ஊரில் கோயில்களில் அதிகமாக கூட்டம் இருந்தால் அங்குள்ள மக்களுக்கு அதிக பிரச்சனை என்று தான் பொருள். அதே ஹாஸ்பிட்டலில் கூட்டம் அதிகமாக இருந்தால் அங்குள்ள மக்களுக்கு நோய் அதிகம் என்று பொருள். அப்படித்தானே? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்களேன். 24 மணி நேரத்தில் தூங்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம்? பிறரை பற்றி அறிய முற்படுறோம் அல்லது வேறு புற விஷயங்களில் நமது நேரத்தை செலவழிக்கின்றோம். ஆனால் நம்மை பற்றி சிந்திக்க ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அதை நாம் செய்வதில்லை. தினமும் ஒரு அரை மணி நேரமாவது நாம் நமக்காக எடுத்துக்கொண்டு நமது வாழ்க்கை என்றால் என்ன, இந்த பிறவியின் நோக்கம் என்ன, நாம் நமது வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இதை எப்படி திருத்தி அமைத்து கொள்ளலாம், இந்த வாழ்க்கையின் முடிவுதான் என்ன போன்ற சிந்தனைகள் வர வேண்டும். அதற்கு தவம் செய்தால்தான் சாத்தியம். புலன் வழியாக நாம் வாழ்க்கை நடத்தும் போது மன அலைச்சூழல் 14லேருந்து 40 வரை இந்த மென்டல் ஃப்ரீக்குவன்சி நமக்கு இருக்கும். இது பீட்டா அலை. இந்த அலைச்சூழலில் நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருந்தால் இது உணர்ச்சி வகைப்பட்ட நிலை. அந்த வாழ்க்கையை நம்ம அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மாற்ற இயலாது. பிரச்சனைகளும் சிக்கல்களும் நாம் தீர்வு காண இயலாது நம்மளால். இந்த மன அலைச்சூழலில் நம்ம மனம் இயங்கினா நம்ம அனைவருக்கும் என்ன ஆசைனா எப்போதும் பிரச்சனையின்றி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது தான். தவம் செய்தால் இது நமக்கு சாத்தியம். ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 நிமிடம், காலை 25 நிமிடம், மாலை 25 நிமிடம் தவம் செய்து பழக வேண்டும். மன அலைச்சூழல் குறைந்து ஆல்ஃபா நிலை, அதாவது 8லேருந்து 13க்கு குறைக்கணும். இன்னும் ஆழ்ந்து செல்ல செல்ல தீட்டா நிலை 4லேருந்து 7,
பின்பு டெல்டா அலை 1லிருந்து 3 என்ற அளவில் நுண்ணிய நிலைக்கு வரும்போது இறைநிலையோடு ஒன்றி நிற்கிறோம். இதற்கு தான் நம்ம பயிற்சி பண்ணிகிட்ருக்குறோம். மனம் நல்ல அமைதி அடைகிறது. எப்படி நீரானது ஆறு, ஓடை, குளம், குட்டை என்று கடைசியில் கடலில் கலந்த பின்புதான் அது நிறைவு பெறுகிறது. அதுபோல் மனமானது கடல் அலை போல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆழ்கடல் அமைதி மனதிற்கு எப்போது வரும் என்றால், தவம் செய்ய செய்ய அமைதி தானாக நம்மை வந்து சேரும். கடலின் ஆழம் கூட கூட அலைகள் இருக்காது. அதுபோலதான் மனமும் இந்த உலகியல் வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு எண்ணங்கள் அதிகமாக வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த எண்ணங்களை நீங்கள் அடக்க வேண்டாம். அதனை ஆராய முற்படும் போதுதான் அது குறையும். அது தவத்தினால்தான் சாத்தியம் என்று சுவாமிஜி நமக்கு சொல்கிறாங்க. மனம் எப்போதும் வேகமாக ஓடிக்கொண்டு இருந்தால் அங்கு எண்ணங்கள் தான் அதிகமாகும். அங்கு சிந்தனை ஆற்றல் குறையும். அந்த சிந்தனை சக்தியை நம்ம ஒருமுகப்படுத்த தான் தவம் செய்ய வேண்டும். இப்போது நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய உறவினர்கள்லாம் கூடி ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? புக் எடுத்துக்கொண்டு தனி அறைக்கு சத்தமில்லாத இடத்துக்கு போய் உட்காந்து படிப்போம் இல்லையா? சாதாரணமான இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான இந்த எக்ஸாமுக்கே நம்ம தனியாக சென்று படிக்கிறோம். ஆனால் நமது மூலத்தை உணர வேண்டும், நாம் நம் வாழ்க்கையை உணர வேண்டும், தன்னை உணர வேண்டும் என்றால் மனம் அமைதியான சூழ்நிலைக்கு வர வேண்டும் என்றால் தவம் மிக மிக அவசியம். அதற்கு தினம் காலை மாலை 20 நிமிடம் நாம் தவம் செய்தல் நமக்கு நன்மை பயக்கும். மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மனம்னா என்ன என்று கேட்டால் சுவாமிஜி நமக்கு விளக்குறாங்க பாருங்கள். உயிரின் பழக்க நிலை தான் மனம். அந்த மனத்தில் எண்ணங்கள் அதிகமாக தோன்றிக்கொண்டே இருந்தால் நமது சிந்தனை ஆற்றல் குறையும், அமைதியும் குறையும். நமது சிந்தனை ஆற்றல் அதிகம் பெற, மன அமைதி பெற நமது மனதின் மூலமான உயிரின் மேல் தவம் செய்து பழக வேண்டும். அப்போது நமது மூலத்தை உணரலாம். பின்பு உயிரின் மூலமான இறைநிலையை நாம் உணர்ந்தால் அந்த இறைநிலையான சுத்தவெளிதான் பஞ்சபூதங்களாகி ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு ஜீவன்களாக பரிணமித்து பின்பு 6வது அறிவு படைத்த மனிதனாகவும் வந்திருப்பதை நாம் உணர முடியும். இது தவத்தால் தான் சாத்தியம். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த பஸ்ஸில் போனால் நம்ம போக வேண்டிய ஊருக்கு போகலாம் என்று தெரிந்து கொண்டு கரெக்டாக அந்த பஸ்ஸில் ஏறி அங்கே போய் வேலையை முடிச்சுட்டு திருப்பி நம்ம எங்கேருந்து கிளம்பணுமோ அங்கே வந்து சேர்றது தான் நமக்கு நிம்மதி அளிக்கும் இல்லையா? அதை விட்டு யாரோ சொன்னாங்க என்று சொல்லி வேறு பஸ்ஸில் போய் நம்ம போக வேண்டிய இடத்துக்கும் போக முடியாமல், அங்கே உள்ள வேலையும் முடிக்க முடியாமல், திரும்பி நம்ம வர்ற இடத்துக்கும் நம்மளால் வர முடியாது. அப்படி தானே? அதுபோல் தான் நமது வாழ்க்கை பயணம். இந்த உடலும் உயிரும் நமக்கு இறைவனால் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்றால், நமது சஞ்சித பிராராப்த ஆகாமிய கர்மாக்களையும் நமது கடமைகளையும் சரிவர செய்து முடித்து பின்பு நமது மூலத்தை அடைந்து நிறைவு பெற வேண்டும். அதுதான் நம் வாழ்வின் நோக்கமும் கூட. எனவே இந்த தவம் மிக மிக நமக்கு அவசியம். மேலும் சுவாமிஜி ஒரு பாடலில் சொல்கிறார் பாருங்களேன். இந்த தவம் செய்ய செய்ய என்னென்ன நன்மைகள் கிட்டும் என்பதையும் சொல்கிறாரு. அது என்னென்னா பாருங்கள் அந்த பாடல். தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும், பவவினைகள் புதிது எழா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும், சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது, எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணி பாரீர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த தவம் அறநெறி பின்பற்றி நம்ம செய்ய செய்ய என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா தன்முனைப்பு நீங்கும். ஈகோ நம்மகிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். அதாவது மெயினாக அந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறதே இந்த ஈகோ தான் இல்லை? கணவன் மனைவிக்கு இடையே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகள், சின்ன வயசு குழந்தைகள் கூட ஈகோ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இதிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு இந்த தவம் நமக்கு பேருதவியாக இருக்கும். அடுத்து சஞ்சித கர்மம் என்ற பழைய பதிவுகள் நீங்கும். அந்த இறைநிலையோடு நமது எண்ணத்தை கலக்க கலக்க நம்மளுடைய கருமையத்தில் உள்ள பதிவுகள் நீங்கும். இதுக்கு எக்ஸாம்பிளில் என்ன சொல்லனா, மனதில் உள்ள அழுக்கு, இப்போ மேலே உள்ள உடம்புல அழுக்க சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்டிடுறோம். மனதில் உள்ள அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? அந்த மனதோட அழுக்கு ஒரு சிரட்டை அழுக்கு தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துகிட்டு போய் கடலில் கலக்கிறோம். கடலில் ஊற்றிட்டு கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வரோம். அது தவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? சுத்த வழியில் போய் அந்த அழுக்கு தண்ணி ஊற்றிட்டு திருப்பி அங்கேருந்து
இறைப்பதிவுகளே எடுத்துகிட்டு வரோம். இப்படி மாற்றி மாற்றி நம்ம பண்ண 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 நம்மளுடைய சஞ்சித கர்மங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆகாமிய கர்மம் என்ற பதிவுகள் வந்து நமக்கு நிறைய சேராது. ஏன்னா தவம் செய்ய செய்ய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுரும், ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ எந்த வேலை செஞ்சாலும் அது சிந்தனை செயல் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப அது பார்த்து நிதானமாக செய்வோம். ஸோ அந்த பாவங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிடும். அப்புறம் அந்த இறைநிலையோடு நமது எண்ணத்தை கலக்க விடும்போது நமக்கு இந்த உலகியல் வாழ்க்கையில் உள்ள மாயை விலகும். யாராக இருந்தாலும் இந்த வழிக்கு வந்தாக வேண்டும், இது தவிர வேறு வழி இல்லை என்பதை சுவாமிஜி அழகாக விளக்குறாரு. சிந்தித்து செயல்படுவோம். இதே பாருங்கள், சிந்தித்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மனவளக்கலை பயிற்சி வந்து இது வந்து சாதனை மார்க்கம், இது வந்து போதனை மார்க்கம் அல்ல. அதைத்தான் நீங்கள் சொல்கிறார். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சுவாமிஜியை நமக்கு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தவம் செய்ய செய்ய 5 புலன்கள் மூலம் நாம் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுறோம் இல்லையா, அதில் ஒரு அளவு முறை நமக்கு கிட்டும். இப்போ 5 புலன்கள்னால் என்னெல்லாம்? தோல், நாக்கு, மூக்கு, கண், காது இல்லையா. தோல் மூலம் கிடைக்கும் ஸ்பரிச உணர்வை அளவோடு நம்ம அனுபவிப்போம். அப்புறம் நாவின் சுவையை அளவோடு பயன்படுத்துவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிக உணவை நம்ம உண்ண மாட்டோம். அப்புறம் அதிக வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்த மாட்டோம். அப்புறம் அதிக நேரம் கண்கள் மூலம் டிவி மொபைல் பார்க்குறது இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். அப்புறம் பாட்டு கேட்குறேன், ஸ்பீச் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் வச்சுட்டு காதுகளுக்கு நிறைய வேலை கொடுக்க மாட்டோம். நிறைய இது கேட்டுகிட்டே இருந்து காதுகளுக்கு நிறைய வேலையை கொடுக்க மாட்டோம் இல்லையா. அப்புறம் மேலும் தவம் பற்றி சங்க காலத்தில் ஔவையார் ஒரு கவி பாடியிருக்காங்க. அது என்னன்னா, அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு அழகான பாடல் பாடியிருக்காங்க. அதாவது 6 அறிவு படைத்த மனிதன்தான் இறுதியாக பூத்த மலர் சுவாமிஜி சொல்கிறாங்க. எப்படியோ மனிதனாக பிறந்துட்டோம். நம்ம நல்ல காலம் நமது பெற்றோர் அல்லது நாம் செய்த புண்ணியம் ரெண்டும் சேர்ந்து கூன் குருடு செவிடு பேடு நீங்கி நம்ம பிறந்துட்டோம். அடுத்து ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. நயத்தலை விரும்பணும். ஞானத்தையும் கல்வியும் நம்ம விரும்பி படிக்கிறது, விரும்பி செய்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஞானம் வேறு கல்வி வேறு. கல்வி என்பது பார்த்திங்கன்னா கற்பதன் மூலம் வருவது, ஞானம் என்பது உள்ளிருந்து வருவது. இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளே செல்வது கல்வி, அதாவது படித்து தெரிந்து கொள்வது கல்வி. உள்ளிருக்கும் ஞானத்தை வெளியே கொண்டு வர வேண்டும், அதுதான் ஞானம். இந்த நயத்தல் என்றால் விரும்புதல் என்று பொருள். இது ரெண்டுமே விரும்பி செய்யணும். முதல்ல ஞானத்தையும் கல்வியை நம்ம எங்கே இருந்தாலும் கண்டு மகிழ வேண்டும். அதை அடையும் போது மனதில் ஒரு இன்பம் பிறக்க வேண்டும். கல்வி பயிலும் போது நொந்துட்டு படிக்கக்கூடாது, ஏண்டா படிக்கிறோன்னு படிக்கக்கூடாது. அதை விரும்பி படித்தல் வேண்டும். அப்படி விரும்பி படித்து விட்டாலும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. அதாவது கோடிக்கணக்காக பணம் இருக்கும், ஆனால் கொடுப்பதற்கு நல்ல மனம் வேண்டும். அதே மாதிரி தவம் செய்ய நல்ல வாய்ப்பு எல்லாம் கிடைச்சா கூட தவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனம் வேண்டும், ஒரு ஆசை இருக்கணும். அப்படி தவம் செய்து பழகிவிட்டால் அந்த இறைநிலை நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடி எடுத்து வைத்து நம்மிடம் வந்து உதவும். அந்த இறைநிலையே நம்மகிட்ட வரும். இது வந்து தவத்தில் சாத்தியம். தவம் செய்ய செய்ய நம்மளுக்கு இந்த அனுபவங்கள்லாம் நிச்சயம் கிட்டும். மேலும் அகத்தவத்தால் பார்த்திங்கன்னா 6 தீய குணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை போன்ற 6 தீய குணங்கள் வந்து நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று நல்ல குணங்களான நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, நேர்நிறை உணர்வு, மன்னிப்பு போன்ற நல்ல குணங்கள் நம்மக்கிட்ட வர்றதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லறத்தில் வந்து ஒரு இனிமையான ஒரு சூழல் நமக்கு அமையும். அப்புறம் ஒரு எல்லா உயிர்களிடத்தும் ஒரு நல்ல நட்பை நம்ம பெறலாம். அப்படிப்பட்ட இந்த நல்ல தவத்தை நம்ம நிச்சயம் செய்யத்தான் வேணும் இல்லையா. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தவம் பயில ஒரு சக்கரத்தில் 2 வருஷம் இருக்கணும். அதாவது நம்மளுடைய உடம்பில் வந்து 7 ஆதாரங்கள் இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்னை, துரியம். இது ஒரு ஆதாரத்துலேயும் 2 வருஷம் இருந்தால் தான் நம்ம தவம் வந்து பயில முடியும்.
ஆனால் நமக்கு நம்மளுடைய சுவாமிஜி அவருடைய ஆற்றலை நமக்கு வழங்கி, அதாவது இரும்பை எப்படி காந்தத்தின் மூலம் இழுக்கிறோமோ அதே மாதிரி அவருடைய உயிராற்றலை கொண்டு நமது குண்டலினி சக்தியை எடுத்து நம்மளை ஆக்னியில் அருமையாக நம்மளுக்கு வைத்து நம்மளுக்கு கொடுத்துட்றாரு இல்லையா. அதாவது இந்த ஒரு ஆதாரத்துலேயும் நமக்கு நம்ம தவம் செய்ய செய்ய என்னென்ன பலன்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, இப்போ மூலாதாரத்தில் பண்ணுறப்ப நமது கர்ம வினைகள் தீரும். தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாற்றம் பெறும். சுவாதிஷ்டானத்தில் அட்ரினல் சுரப்பி நல்ல ஆக்டிவேட் ஆகும். மணிப்புரகத்தில் பார்த்திங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் கணையம்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அநாகதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தைமஸ் ஆக்டிவேட் ஆகும். விசுக்தியில் வந்து தைராய்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் ஆகினையில் பிட்யூட்ரி, துரியத்தில் பீனியல் போன்ற எல்லா சுரப்பிகளும் நல்ல முறையில் இயக்கம் பெறும். அருமையான தவ பயிற்சி இது. இது வந்து சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்காரு. இது இறையாற்றல் குருவாற்றல் நமக்கு போன ஜென்மத்து புண்ணியம் நம்மளுக்கு இந்த தவம் கிடைக்கிறது இல்லையா. குருவை வணங்கி போற்றுவோம். வாழ்க வளமுடன். அப்புறம் நமது ஆசான் பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் தவம் பயிலலாம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கும் தவம் கொடுத்துருக்காங்க. பெண்கள் தவம் செய்தால் அது குடும்பத்திற்கே நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் தியானத்தின் அற்புதத்தையும் நம்ம பார்க்கலாம். தவம் என்ற அனுபவத்தை பார்த்திங்கன்னா ஒருவர் மற்றவருக்கு விளக்க முடியாது. இப்போ நான் எவ்வளோதான் நான் உங்ககிட்ட சொன்னாலும் நல்லா இருக்குது, இது இவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நான் சொன்னாலும் உங்களால் ஓரளவு தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஜாங்கிரி நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியா அப்படின்னு கேட்பீங்க, அவ்வளோதான். பட் ஒரு ஜாங்கிரி எடுத்து நான் உங்கள் கையில் கொடுத்து இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் நீங்கள் அதோட டேஸ்ட்டு அதோட இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும் இல்லையா. அதே மாதிரி தான் தவமும் நம்ம செஞ்சு பார்த்து அதில் உள்ள ஒரு அருமைகளை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அதோட மதிப்பு நமக்கு தெரியும். தவம் பார்த்திங்கன்னா செய்ய செய்ய நுண்மான் நுழைப்பலன் கிடைக்கும். அதாவது முன் அனுபவம், தற்போதைய செயல், எதிர்கால விளைவு இவைகளை கணித்து ஒரு விழிப்புணர்வோடு ஒரு செயலை செய்யும் ஒரு ஆற்றல் கூடும். இதுதான் தியானத்தின் அற்புதம். தியானம் செய்ய செய்ய இந்த அற்புதம் நமக்கு நிகழும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தவம் பற்றிய ஒரு புரிதல் இருக்காது. அதனை செய்து செய்து பழக அந்த இறைநிலையோடு நாம் ஒன்றி கலக்கும் அற்புதத்தை வார்த்தையால் நம்ம விவரிக்க முடியாதுங்க. அவரவரே தான் அனுபவித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். விவேகானந்தர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது தியானம் என்பது ஒரு வித தூக்கம் தான் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. அதுக்கு கூட்டத்திலேருந்து ஒருத்தர் சொல்லிடுறாரா, அப்போ பேசாமல் தூங்கிட்டு போகலாமே அப்படின்னு நக்கலாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்டு கவலைப்படலை விவேகானந்தர். அதுக்கு அவர் பதிலடி கொடுத்துருக்காரு. முட்டாளும் தியானத்தில் அறிவாளி ஆகின்றான், அறிவாளியும் தூக்கத்தில் முட்டாளாகின்றான். உனக்கு அறிவாளி ஆகணுமா முட்டாளாகணுமான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது விழிப்புணர்வோடு செய்வது வந்து தியானம், மற்றது தூக்கம் இல்லையா. நாம் தியானத்தில் ஆழ்ந்து போக போக அறிவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விழிப்பு நிலை வரும். வான்காந்த சக்தி நம்முள் இறங்கி எப்போதும் ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம இருப்போம் இல்லையா. அது நம்ம அனுபவிக்கிறப்ப நமக்கே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பக்தி மார்க்கம் ஓகே. ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் அப்புறம் வந்து சிந்திக்கும் ஆற்றல் வந்த பின்பு நம்ம பக்தி மார்க்கத்திலேருந்து ஞான மார்க்கத்துக்கு வர வேண்டும் என்று சுவாமிஜி விரும்புகிறாரு. அதாவது பக்தி மார்க்கத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி பிரதோஷம் போன்ற விரதங்கள் வந்து பக்தி மார்க்கத்தில் பூஜை புனஸ்காரம் சடங்கு சம்பிரதாயம் போன்றவை செய்து உடலை ரொம்ப வருத்த தேவையில்லை. அதாவது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் அவ்வளோ செஞ்சு நீங்கள் இறைநிலையை அடையணுன்ட்டு இல்லை. இந்த ஞான மார்க்கத்தில் வந்து அந்த இறைவனே இந்த உடலில் தான் கோயில் கொண்டுள்ளான். அவனை ஒரு காலையில் ஒரு 20 நிமிஷம் ஈவினிங் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் தியானம் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வராருங்க. எளிமையான வழியில் இதை நாம் தெரிஞ்சுக்கலாம். இது எளிமையான வழியும் கூட இல்லையா. அதாவது தெளிவாக நம்ம இதை தெரிந்து கொண்டால் குழப்பம் வரவே வராது. இந்த இறைநிலையை பற்றி ஒரு தெளிவு இருந்துட்டால் நமக்கு இந்த குழப்பம் வராது. புறத்திலே செல்லும் மனதை அகம் நோக்கி திருப்பும் பயிற்சி தான் தவம். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த தவத்தினை நாம் தினமும் செய்து நம் வாழ்வை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்தி அந்த வாழ்வின் நோக்கத்தை அடைவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி.
வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.